ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேரிகேட்டட் ஆரஞ்சு பிளான்ட்டை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸோட பாட்டம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறோம். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது. இதில் 2 குச்சி வச்சு பிளான்ட் வந்துட்டு கட்டி இருக்குது. எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்ணியாச்சு. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வைக்கக்கூடிய ஃப்ரூட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வேரிகேட்டட் ஆரஞ்சு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். இதுதான் வேரிகேட்டட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறது. பிளான்ட்டோட இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம இந்த பிளான்ட்டை வந்துட்டு நட போகிறோம். இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சைனை கலெக்ட் பண்ணி தான் இந்த பிளான்ட் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருக்கு. அதனால் ஒரே வருஷத்துலேயே இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் காய்கள் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் கிராஃப்டோட மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வச்சா சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரூட் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டை நம்ம இந்த இடத்துல தான் வந்துட்டு நட போகிறோம். அதனால் ஒரு குழி ஒன்று தோண்டிட்டு இந்த இடத்த வந்து நம்ம நட போகிறோம். நீங்கள் இந்த இடத்த பார்க்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி களிமண் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்கு கீழே போனோம்னா வந்துட்டு அப்படியே மணல், அப்புறமேட்டு செம்மண், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தோற்றமே வந்துட்டு மாறிடும் இதை பொறுத்த வரைக்கும். இப்போ மண்ணோட லேயர் நம்ம பார்க்கக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்கும்னு. பார்த்திங்கன்னா வெறி மணல் தான் அடியில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிளான்ட்டோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். மண் கலவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து செம்மண் ஒரு பங்கு, அதுக்கப்புறமேட்டு கம்போஸ்ட் ஒரு பங்கு, அது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழியில் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு நம்ம மூடிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன குழியை ஒன்று தோண்டி இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நட போகிறோம். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணை போட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்னதாக ஒரு குழி ஒன்று நம்ம தோன்றுறோம். சின்னதாக ஒரு குழியை ஒன்று தோண்டியாச்சு. இப்போ இந்த பிளான்ட் எடுத்து நம்ம இந்த இதில் வந்துட்டு நட போகிறோம். பிளான்ட்டை நடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் நம்ம நடணும். அதே மாதிரி க்ரோ பேக்லேருந்து பிளான்ட் எடுக்கக்குள்ளே பார்த்து வந்துட்டு எடுக்கணும். ரொம்ப முக்கியம். கேக் மாதிரி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காற்று எந்த டைரெக்ஷனில் அடிக்குது அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் பார்ட்டு அது வந்துட்டு அணைச்சிக்கிட்டு காற்று அடித்து அப்படி அணைச்சிட்டு நிற்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு வைக்கணும். பிளான்ட்டை வைக்கக்குள்ள ரொம்ப முக்கியம். கிராஃப்ட்டு தானே, அது வந்துட்டு ஒட்டிக்க ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பிளான்ட்டை நடுறதுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு நடுறது அதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளான்ட்டை நட்டுட்டு மண் கலவை எல்லாத்தையும் போட்டு நம்ம மூடுறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா மண், கோகோபீட் இது ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி களிமண் மாதிரி வந்துட்டு மேலே ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்துட்டு லைட்டாக கோகோபீட் அப்புறமேட்டு செம்மண் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்துட்டு போட்டு விட்டது. அதுக்கப்புறமேட்டு முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிராஃப்டில் வரக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு டேப்பை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப முக்கியம். கரெக்டான நேரத்தில் டேப்பை வந்துட்டு நம்ம எடுத்துடணும். அப்படி எடுக்காமல் போயிட்டோம்னா வந்துட்டு டேப் அப்படியே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வரக்கூடிய டேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கி போயிடாது. இதுக்கு முன்னால் வந்த டேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வரக்கூடிய டேப்பை கிராஃப்ட் பண்ணுற டேப் எதுவுமே வந்துட்டு மக்க மாட்டேங்குது. அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிச்சிருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஸ்டெம்ப் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே கட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு அந்த டேப்பை கழட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு லைட்டாக வந்து நம்ம கட்டி விட்றோம். நம்ம பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டி விட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா வெயில் வந்துட்டு டைரெக்டாக அதில் படக்கூடாது. இந்த பிளான்ட்டு நம்ம நட்டாச்சு. வரக்கூடிய நாட்களில் ஒரே சீசனில் இது வந்துட்டு ஃப்ரூட் வைக்கும். பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேரிகேட்டட் ஆரஞ்சு பிளான்ட்டை. நன்றி.